ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் லொக்கேஷன் வந்து நம்ம சேலத்தில் இருக்கிற மக்களுக்கே நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நாங்கள் லொக்கேஷன் காட்டுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். எங்களுக்கே லொக்கேஷன் தெரியல, ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ராமானுஜர் கோயில் சென்று நம்ம தரிசனம் பெற்றால் குடும்ப நலன், கல்வி, வளர்ச்சி மற்றும் வாழ்வில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளதான். அந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைதியான சூழலும் அழகான கட்டிடக்கலையும் தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகணும் வந்து சொல்கிறாங்க. ராமானுஜரோட சிலை பார்த்தீங்கன்னா 18 அடியில் அமைஞ்சிருக்குது. அப்புறம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராமானுஜரோட 1000வது பிறந்தநாள் நினைவாக இந்த மணிமண்டபம் வந்து கட்டப்பட்டுள்ளது. கோவிலை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதோ தெரியுதாங்க கோபுரம், அந்த கோபுரம் தான் கோவில். அவ்வளோதாங்க, நம்ம கோவிலை நெருங்க போகிறோம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், வாங்க பார்க்கலாம். என்ட்ரி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 1 மெம்பருக்கு வந்து 10 ருபீஸுங்க. அப்படியே உள்ளார வந்து இந்தாட லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா சின்ன கேன்டீன் மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்களேன், இந்த கோவிலை தாஜ்மஹால் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. வெளி தோற்றத்தை பார்த்திங்கன்னா இங்கே சாமி ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தால் இந்த சாமி வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இந்திரனோட கோவத்தினால மழை நிறையா பெய்யும். அதனால் கிருஷ்ணன் மக்கள் பசு மலையில் வந்து நினையாமல் இருக்கிறதுக்கு வந்து மலையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. குழந்தைங்க விளையாட பார்க்கும் இருக்குது சின்னதாக. அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கமையில் அதில் உட்கார வச்சு 2 ஓட்டு ஓட்டியாச்சு. என்னடா கொகை மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, யானை வகை சர்க்கோஸுங்க, இது பேர் தான். சீஸாக இருந்துச்சுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரும் உட்காந்தோம். அது குழந்தைங்க விளையாடுறது தான், நீங்கள் விளையாடுறது இல்லைன்னு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் பாப்பாவும் ஒரு 2 ஆடு ஆடிட்டு அப்புறம் கோயிலை சுற்றி பார்க்க போயிட்டோம். பாப்பா சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு பாப்பா பண்ணுற சேட்டையை பாருங்களேன். இவன் ஒன்றும் இல்லைங்க, ஏன் இப்போ இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா வெயிலுங்க, அதுதான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாரு. இப்போ ஆட்டம் ஆரம்பித்தாச்சு. இப்போ ஆடுவா பாருங்க என் பாப்பா. அப்படியே இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாத்து. அதை நானும் என் பாப்பாவும் வேடிக்கை பார்த்துட்டு, இவன் ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வெயிலில் தர வந்து ரொம்ப சுடுது, அதனால். அப்புறம் என் தங்க கட்டி உடனே ஆளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு படி ஏறிட்டாங்க சாமி பார்க்கறதுக்கு. படி ஏறி மேலே வந்து பார்த்தா அப்படியே மலைக்கு நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது. அப்படியே இயற்கை சூழல் அமைந்த பகுதியாக இருக்குது. அப்புறம் ராமானுஜர் சாமியை பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு வெளியே வந்தால் பொங்கல் சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும்.